ஹலோ எவ்ரிவன். நீங்களும் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டில் டேட்டாபேஸஸ் சர்வர்ஸ்லாம் பற்றி படிக்கணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு கரெக்டான கோர்ஸ். இந்த கோர்ஸில் கம்ப்ளீட்டாக டேட்டாபேஸ்னால் என்னென்ன டேட்டாபேஸஸ்லாம் இருக்குது, டேட்டாபேஸஸை எப்படி லோக்கலாக நம்மளோட கம்ப்யூட்டர் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தருவோம். இந்த கோர்ஸ் ஃபுல்லாமே ப்ராக்டிக்கல் கோர்ஸாக இருக்கும். ஸோ ஒரிஜினலாகவே நம்மளோட ஒரு டேட்டாபேஸை வந்து நம்மளோட சிஸ்டமில் வந்து டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த டேட்டாபேஸில் நிறைய டேட்டாஸ்லாம் வந்து என்டர் பண்ணுவோம். ஸோ இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி அப்படின்னா, ரியல் லைஃப்பில் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், யூடியூப் ப்ரீமியம் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ், ஆப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? ஸோ அதில் ப்ரீமியம் யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ மந்த்லி பே பண்ணி அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நெட்ஃப்ளிக்ஸாக இருக்குது அப்படின்னா மந்த்லி 150 இல்லை 400. ஸோ அந்த மாதிரி பே பண்ணி நம்மளோட இமெயில் ஐடியை ப்ரீமியம் இமெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணி ஸோ மூவிஸ்லாம் பார்ப்போம். கரெக்டாக? ஸோ அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க நம்ம தான் ப்ரீமியம் யூசர் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஸோ நம்மளோட இமெயில் பாஸ்வேர்டில் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களா? ஸோ இந்த மாதிரியான நம்மளோட கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா டேட்டாபேஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா தெரியணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத ரியல் லைஃபாக ப்ராக்டிக்கலாக காட்டுவோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டேட்டாபேஸ். ஓகேவா? ஸோ MySQL டேட்டாபேஸ் அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் பற்றி தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட டேட்டாபேஸ். ஸோ இது வந்து நெட்ஃப்ளிக்ஸோட லாகின் பேஜ். கரெக்டாக? ஸோ இதே மாதிரி ஒரு லாகின் பேஜ் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ இதில் நான் வேல்யூஸ் வந்து என்டர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இமெயிலில் இந்த மாதிரி ஒரு இமெயில் என்டர் பண்ணுறேன். பாஸ்வேர்டில் 1 2 3 போடுறேன். அண்டு இந்த இடத்துல ஒரு 1 2 3 போடுறேன். ஓகேவா? இப்போது நான் ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய வேல்யூஸ் வந்து இந்த டேட்டாபேஸை நான் ரீலோட் பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் என்டர் பண்ண என்னோடய வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா வேல்யூஸ். ஸோ இதே மாதிரி தான் உங்களோட வேல்யூஸும் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட்டாக எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத இந்த கோர்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு கோர்ஸ் போதும். ஸோ டேட்டாபேஸில் இருக்கிற எல்லா ஆப்ரேஷனும் உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அண்ட் இந்த கோர்ஸோட எண்டில் ஸோ இந்த ஒரு பேஜில் பேக்கெண்டில் PHP யூஸ் பண்ணி நம்மளோட PHP அப்படின்றது ஒரு பாப்புலரான பேக்கெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அது கூட இந்த ஒரு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஏதாவது என்டர் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஓகேவா ஸோ நம்மளோட டேபிளில் அந்த டேட்டாஸ் என்டர் ஆகுற மாதிரி. ஸோ ரியல் டைமில் ஒரு நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும் எப்படி ஒர்க் ஆகுதோ ஸோ அதே மாதிரி ஒரு டெமோவை ப்ராக்டிக்கலாக நம்ம இந்த கோர்ஸில் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டேட்டாபேஸ்க்கான ஒரு கோர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கோர்ஸ் போதும், டேட்டாபேஸ்க்கான எல்லா நாலேஜுமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் ஆயிடும். எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க, கூகுளே இருந்தாலும் நம்மளோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ன, ஸோ எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, அண்டு அவங்களாம் என்னென்னலாம் நம்மளை ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் இந்த ஒரு கோர்ஸ் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு கோர்ஸை முடித்த உடனே எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பேக் அண்ட் டெவலப்பராக உங்களால் ஜாபுக்கு சேர முடியும். ஓகேங்களா?